வணக்கம் அன்புறவுகளே, முரண முடிவும் நிகழ்ச்சியோடு மீண்டும் உங்களை ஒரு பொழுதிலே இணைத்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சியானால் இன்றைய தினம் இங்கே முரண்களும் இல்லை, முடிவுகளும் இல்லை. இங்கே முரண முடிவு நிகழ்ச்சி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகி சரியாக ஒரு வருடத்தை பூர்த்தி செய்திருக்கின்றோம். கடந்த வருடத்திலே ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சி இப்பொழுது மீண்டும் 2017 ஜனவரி மாதம் 5ஆம் தேதிக்கு வந்திருக்கின்றோம். ஒரு வருடத்தினை வெற்றிகரமாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த ஒரு வருட நிறைவிலே பல கலைஞர்கள், பல கருத்துரையாளர்களுடைய உந்து சக்தியினாலும் அவர்களுடைய உழைப்பினாலும் இந்த நிகழ்ச்சி ஓரளவுக்கு தன்னை நகர்த்தி கொண்டு வந்து மக்களிடம் சென்றடைந்திருக்கின்றது. பல இந்த முரண்களை பற்றி, சமூக பிரச்சனைகளை பற்றி வாத பிரதிவாதம் செய்திருக்கிறோம். இது எப்படியோ மக்களுடைய மனங்களிலே இந்த நிகழ்ச்சியும் அது கூறுகின்ற கருத்துக்களும் அல்லது அதில் சிலாகிக்கின்ற விடயங்களும் ஒரு எரிச்சல் உணர்வினையும் அல்லது ஒரு சில வழிகளே ஆதரவு விடயங்களையும் ஒரு சில வழிகளே கடுமையான விமர்சனங்களையும் இன்னொரு கட்டங்களிலே ஒரு ஆழமான சிந்தனை பார்வையினையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கின்றது. அதற்கு தோள் கொடுத்திருக்கக்கூடிய கலைஞர்கள், கருத்துரையாளர்களில் ஒரு பகுதியினரை நாங்கள் 25வது வார நிறைவிலே அழைத்திருந்தோம். இன்னும் ஒரு பகுதியினரை இப்பொழுது ஒரு வருட நிறைவுக்கு அழைத்திருக்கிறோம். முதலிலே ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாகவும் முரண் முடிவு நிகழ்ச்சி சார்பாகவும் அந்த வந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஐபிசி தமிழினுடைய முரண் முடிவு நிகழ்ச்சியுடைய கலைஞர்கள், கருத்துரையாளர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். சரி, அப்போ இன்றைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள். எனக்கு இனி நான் அதிகம் என்னுடைய வாயை நான் மூடிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இது இவர்களுக்கானதும் எங்களுக்கானதும் உங்களுக்கானதுமான பொழுது வழமையாக அழைப்பில் இணைந்து கொண்டு நிகழ்ச்சி பற்றிய கருத்து சொல்ல வருபவர்களை எப்பொழுதுமே நான் தடுப்பதுண்டு. இது நிகழ்ச்சி பற்றி கருத்து சொல்கின்ற ஒரு பொழுது அல்ல, நிகழ்ச்சியிலே தாங்கப்படுகின்ற கருத்து பற்றியதான கருத்து பகிர்வுக்கான களம். எனவே இந்த நேரலையினை துஷ்பிரயோகம் செய்யாதீர்கள் என்ற வேண்டுகோளினை மிக தாழ்மையாக விடுத்திருந்தேன். இன்றைய பொழுது மிக சுதந்திரமாக நீங்கள் எந்த பகுதிக்கும் சென்று வரக்கூடியதாக இந்த கதவுகள் அகல திறக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே உங்களுக்குரிய கலைஞர்கள் இருக்கிறார்கள், கருத்துரையாளர்கள் இருக்கிறார்கள், நிகழ்ச்சி பற்றி இருக்கிறது. வாழ்த்துங்கள், பேசுங்கள், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், கடுமையாக விமர்சியுங்கள், உங்களுடைய கண்டனங்களை கூட தெரிவியுங்கள். இது உங்களுக்கான களம், உங்களுடைய கருத்துக்களை ஆனால் மிக மிக நாகரிகமாக நேர்த்தியாக இந்த விடயங்களை நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதை எதிர்பார்த்து சொல்வீர்கள் என்று நம்புகின்றேன். எனவே இங்கே உங்களுடைய கலைஞர்கள், பாகமாடியவர்கள் இருக்கிறார்கள், கருத்துக்களை சொன்னவர்கள் இருக்கிறார்கள், சிரிப்பவர்கள் இருக்கிறார்கள், சிரிப்பை வர வைத்தவர்கள் இருக்கிறார்கள் என்று ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பகுதியினரை நாங்கள் அழைத்திருக்கிறோம். இது உங்களுக்கான நேரம். அன்புறவர்களை நீங்கள் தொலைக்காட்சியில் காட்டப்படுகின்ற அந்த இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு இங்கே வாருங்கள். மிகச் சுருக்கமாக நான் ஒரு சிலருடைய பெயர்களை சொல்லிக்கொண்டு டாக்டர் விவேக்கிடமும் நித்யாவிடமும் இந்த நிகழ்ச்சியை நான் கையளிக்கிறேன். இன்று அவர்கள்தான் உங்களுடன் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கப் போகிறார்கள். இடையிடையே நான் அப்பப்போது தேவை ஏற்படும் பொழுது இந்த உப்பு, புளி, காரங்கள் குறைகின்ற பொழுது அல்ல தேவை ஏற்படுகின்ற பொழுது அப்படி நான் வந்து போகலாம். மற்றபடி இன்று நான் ஒரு 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 உரத்திலே நின்று உரக்கண்ணாலே பார்க்க விரும்புகின்றேன். களைத்து போய்விட்டேன். நீங்கள் இன்று பேசுங்க நினைக்கிறேன். மிகச் சுருக்கமாக கந்தையா நரேந்திரன் அங்கே இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், புதிய புதிய விளக்கங்கள் தேவையில்லை, பேர் மட்டும் என்ன உங்களுக்கு அவர்களுக்கு தெரியும். பூக்கடைகளுக்கு விளம்பரம் தேவையில்லை, இங்கே எல்லாரும் பூக்கள் வந்திருக்கிறார்கள். கந்தையா நரேந்திரன், ரமேஷ் வேதநாயகம், டாக்டர் விவேகானந்தன், விவேக் என்று சுருக்கமாக சொல்றது, நித்யா, ரூபதாஸ், மயூரன் அமைதியா பின்னிக்கு இருக்கிறார், தேவர், வல்வை தேவர் அவர்களுடன் என்றும் அன்புடன் சாம் பிரதீபன். இதுதான் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியிலே ஒரு பகுதியினர். இன்னொரு பகுதியினர் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் அழைத்து கொண்டு வரலாம். சரி டாக்டர் விவேக், நித்யா, இப்பொழுது நேர்களும் நிகழ்ச்சியும் உங்களுடைய கையிலே. நீங்கள் அழைப்புகளை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பேசலாம். இவர்களுடைய அனுபவங்களையும் நீங்கள் கேட்டுக்கொள்வது நல்லம். என்றால் இவர்கள் இங்கே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி பற்றிய அனுபவம் இவர்கள் சமூகத்துக்குள்ளே செல்கின்ற பொழுது மக்கள் சொன்ன கருத்துக்கள் எனக்கு சிலரோடு சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. கேட்கலாம். ஒரு அழைப்பு வந்திருக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. அந்த அழைப்பையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து போகலாம் நினைக்கிறேன். நன்றி.
எல்லோருக்கும் வணக்கம். இந்த சமுதாயத்தில் நடக்கின்ற உங்கள் வீட்டில் நடக்கின்ற உங்கள் அருகாமையில் நடக்கின்ற பிரச்சனைகளை இந்த கடந்த 1 வருடங்களாக முரண முடியும் என்ற நிகழ்ச்சி கூட எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்து ஒரு 2-3 வாரங்கள், ஒரு 3 தரம் 4 தரம் பங்கு பெற்றிருக்கின்றேன். ஆனால் என்னை வெளியில் சென்று காணுகின்ற போது அவர்கள் என்னோடு உரையாடுகின்ற விதம், அதாவது முரண முடியும் என்று சமுதாயத்திலே சொல்லப்படுகின்ற விஷயம் மிக ஆக்ரோஷமாக நேரடியாக சொல்கின்ற போது அதிலே அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற தன்மை என்னோடு பயந்திருக்கின்றார்கள். இது வந்து எனக்கு ஒரு அடையாளப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக நான் கருதுகின்றேன். அது மட்டும் இல்லாமல் மிக சுதந்திரமாக எனது கருத்துக்களை உரையாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. சிலதுகளோ கட்டுப்பாடுகள் இருக்கும், இப்படித்தான் கதைக்க வேண்டும், நாகரிகம் இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட மொழி உரையாடுதல் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று. அதற்கும் அப்பால் என் மனதில் ஏற்படுகின்றதை, இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு என் மனதில் ஏற்படுகின்ற பாதிப்பு, எனது குடும்பத்தாருக்கோ அல்லது சுற்றாருக்கோ நான் பழைய நண்பர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை மிக சுதந்திரமாக எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. மிக மிக சந்தோஷம். உங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கக்கூடாது, சிட்டுக்குருவிக்கேன் கட்டுப்பாடு மாதிரி உங்களுக்கு எல்லாம் கட்டுப்பாடு இருக்கக்கூடாது. ஆனால் இருக்கிற சமூகம் அப்படி. ஆனால் அந்த இந்த நிகழ்ச்சி அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு கொடுக்கவில்லை. சிட்டுக்குருவி நேயர்களே, உங்கள் எல்லோருக்கும் எங்களது வணக்கம். ரசிகர்கள் நீங்கள் தான் எங்களை விட கலைஞர்கள். நாங்கள் இங்கே இருந்து பிரசன்ட் பண்றோமே தவிர நீங்கள் தான், உங்கள் கையில் தான் எங்கள் வாழ்க்கை இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கு எங்களை செலுத்து போய் டிவியில் ரிமோட்டை மாத்துறீங்களோ அன்றைக்கு எங்களை கலை வாழ்வு முடிந்துவிடும். ஆனபடியாக உங்கள் ஆதரவு என்று நாடுகிறோம். அதோடு இப்படி ஒரு சந்தர்ப்பம் தந்ததுக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் பலவிதமான வெளியில் நாங்கள் பேசும்பொழுது பல விதமான ஆட்கள் அவர்களுடைய அபிப்பிராயங்களை சொல்லுவார்கள். ஒரு தடவை நான் போகும்போது சொன்னார்கள், பிள்ளை வளர்க்குறது எப்படி என்று இவரை கேளுங்கள் என்று தமாஷாக சொன்னார்கள். அப்படி ஒரு ப்ரோக்ராம் செய்தேன். அவ்விதமானத்தில் எங்களுக்கு இது ஒரு வேலைக்கு போகிறத விட இங்கே வர்றது சந்தோஷமாக வர்றோம். நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர் விவேக் என்னோட ஆஃபீஸில் கூட இப்போ தெரியும், வியாழக்கிழமை என்று சொல்லிச்சா நான் நித்திய ஆஃப் எடுப்பேன். அளவுக்கு நான் இதில் டெடிகேட்டாக இருக்கின்றேன். ஒரு நேர் 2 நேரம் அழைப்பில் இருக்கிற நித்யா டாக்டர் விவேக், நீங்கள் அழைப்பு எடுத்தால். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம், நான் வெப்ளியில இருந்து கதைக்கிறேன். இது உங்களோட ஐபிசி டிவியை விட உங்களோட ஐபிசி ரேடியோ தான். இது ஐபிசி ரேடியோ சொல்லுங்க. ஒரு ப்ரோக்ராம் கேட்கிறேன்னா அதுல ஒரு பர்டிகுலர் 6-7 பேரை மட்டும்தான் எடுத்து எவ்ரி சிங்கிள் டே அவையில் தங்களோட கருத்தை சொல்லி வேணும். அவையண்டி அந்த 5-6 பேருக்கானே தானே அந்த 9 to 10 ப்ரோக்ராம் நான் டேர்ன் அப் பண்றது. ஆன்லைன் ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் உண்டு, 11 to 12 பழைய பாட்டு ஒரு தரம் இல்லாமல். இது ஒரு 10-15 பேரை தான் அவைகள் பிக்கப் பண்ணி அதை இந்த கருத்தோ எவ்ரி சிங்கிள். நான் நினைக்கிறேன் அப்படி அதில் குறிப்பாக அவர்களுடைய தொலைபேசி நம்பர் எடுக்க முடியாது. அதிர்ஷ்டவசமாக அவர்கள், ஏனென்றால் ஒருத்தரோடும் எல்லோருடைய ஆதரவும் எங்களுக்கு தேவை. குறிப்பிட்ட 10 பேர் ஆதரவு இருந்தால் நாங்கள் மிச்ச பேரை வச்சு நடத்த முடியாதேம்மா. எல்லாற்றைய ஆதரவும் எங்களுக்கு வேணும். சில இடம் அடுத்த முறை முயற்சியுங்கள். சில இடம் தப்பாக அப்படி இல்லை சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் அவர் ஐபிசியினுடைய வானொலியினுடைய நிகழ்ச்சி வானொலி குறிப்பிடுகின்றார். நல்லது, நீங்கள் அந்த கருத்தை நாங்கள் எங்களுடைய நிர்வாகத்துக்கும் வானொலி பிரிவுக்கும் அறிய தரலாம். நான் இப்போ இதோட சம்பந்தப்பட்ட வழியால் நான் கதைக்கிறேன், நினைச்சுக்கொள்ளணும் உங்களோட தந்தை நடக்கிறதுக்கு. ஆனால் இன்று நாங்கள் முரண முடிவு நிகழ்ச்சி, தொலைக்காட்சி நிகழ்ச்சி பற்றி பேசுகின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி, இதில் கலந்து கொண்ட கலைஞர்கள், இந்த நிகழ்வு உங்களுக்கு ஏற்படுத்திய தாக்கங்கள், இது எவ்வளவு சமூகத்துக்கு முக்கியமானது அல்லது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நாங்கள் காய்ச்சி கொண்டோம். இப்படியான உங்களுடைய கருத்துக்கள் தான் இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், இவர்களும் நானும் எதிர்பார்க்கிறேன் நினைக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய அனுபவங்கள், நீங்கள் இந்த முடிவு வந்தபொழுது ஏற்படுகின்ற சுவாரஸ்யமான அல்லது அது ஒரு சீரியஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்தாலும் நேயர்களுடன் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மையிலேயே இது ஒரு நல்ல நிகழ்ச்சியாக சகலாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நான் பார்க்குறேன். நான் போகுமிடம் எல்லாம் இன்னைக்கு உங்களை பார்த்தேன், நேற்று உங்களை பார்த்தேன், ஐபிசியில் உங்களை பார்த்தேன் என்று சொல்லி நிறைய நேயர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சாமன் நீங்களும் செய்கிற நிகழ்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சொல்லி கொண்டு தான் இருக்கிறார். மற்றும் கலைஞர்கள் எல்லாத்தையும் சொல்லி நீங்களும் ரவுண்டாக தான் இருக்கிறீங்களோ அப்படி என்று சொல்லியும் அதையும் கேட்டுருக்கிறேன். நாங்கள் உண்மையிலே அப்படி ஒரு ரவுண்டாக, ஒரு பெரிய ரவுண்டாக தான் இருக்கிறோம். உருவத்தை சொன்னார்களா பெரிய வட்டமாக இருக்கிறீர்களா? நேயர் வட்டம்,
நேர் வட்டம் பெருசாகி கொண்டு போகுது. நடிகர் வட்டம் அப்படி என்று சொல்லி. ஆனால் இடையில சில கேட்டுச்சுன்னா நீங்கள் திண்ணை நயினாரை ஏன் இப்போ செய்யறதில்லை என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதுக்கும் ஒரு இடக்கேள்வி. திண்ணை நயினார் திரும்பி ஆரம்பிக்க போறதா இன்றைக்கு கூட நான் பெற வழியில் ஒரு நான் இன்றைக்கு ப்ரோக்ராம் போய் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு தான் நம்ம ஸ்காட்லாந்து நான் வந்தேன். இன்றைக்கு நான் சாம் ப்ரோக்ராம் என்று சொன்னது நான் 2 கிழமைக்கு முதலே சொன்னா இங்கே போட்டு வரும்போது சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஒரு விடயம் சார், நீங்கள் சொன்னது அதுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லலாம் போல இருக்கு. திண்ணையில் நயினார் திரும்பவும் தொடங்குறது ஒரு எண்ணம் இருக்கிறது போல நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அது முதலே நீங்கள் ஆதரவை தெரிவித்தபடியா மிகவும் நன்றி. அடுத்தது நாங்கள் விளம்பரங்கள் வந்து முன்னுக்கு வர வேண்டும். அடுத்தது ஐயா மயூரனுக்கு நாங்கள் இது கொடுக்க தேவையில்லை. மயூரனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நாங்க சமூகத்தில் பங்கு பெற்றதை விட மயூரன் தான் அதிக அளவு அதான் தங்க குடத்துக்கு பொட்டதற்கென்று நாங்களோட சொல்ல தேவையில்லை. நீங்க சொல்லுங்க அது மயூரன் கிடையாது. இந்த நிகழ்ச்சியை பற்றி மக்கள் சொல்றது தான் உண்மையான நல்ல கருத்தாக இருக்கும். நாங்களே எங்களை புகழ்றதை விட இதில் நான் சாமனா வந்து ஒரு வருடம் ஒரு நிகழ்ச்சியை செய்திருக்கிறாருன்னு சொன்னால் அது சாதனை இல்லை. இவ்வளோ பேரை வச்சு செய்திருக்கிறாருன்றதான் கட்டித்தனம். ஒவ்வொருத்தருக்கு அந்த விஷயங்களை விளங்கப்படுத்தி அந்த கருவை கொண்டு போய் சேர்த்து பிறகு அவர்களை நடிக்க வச்சு பார்க்குறது தான் உண்மையான கஷ்டம். இவ்வளோ பேரண்டா எங்களை போல முட்டாளை வைத்து வாங்குறது கஷ்டம்ன்றீங்களோ? நானே பார்த்துருக்கிறேன். சில நேரம் ஒரு கதையை சொல்ல வேறு விதமான கதையை மாற்ற இருப்பினோம். கப்பல் வேண்ட போன கதையை சொல்லி விட சில நேரம் கப்பலை விற்று போட்டு வந்துருக்கணும். ஸோ அந்த அளவில் இருக்கைக்குள்ள உண்மையில் இவ்வளோ பேரையும் வச்சு இத்தனை வாரங்கள் தொடர்ச்சியாக நடத்துறது சரியான கஷ்டம். அந்த வகையில் அவருக்கு என்னுடைய வளமையாக ஒரு விஷ் பண்ணவோ வாழ்த்தவோ விட மாட்டார். ஸோ இன்றைக்கு அவர் இல்லை தானே, நீங்கள் தானே கேட்குறபடியா நாங்கள் எல்லோரும் சார்பிலும் எங்கள் கலைஞர்கள் எல்லோரும் சார்பிலும் ஒரு தலை சிறந்த கலைஞனை, நல்ல தமிழ் அறிவாளனை, நல்ல பண்பாளனை வாழ்த்திக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக ரூபன் 2 மைக் இருக்கு. என்னென்னா இந்த நிகழ்ச்சிக்கு வரைக்கு முன்னம் எனக்கு சாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் சாமை பற்றி இதுகளை சொல்லணுமென்றது இல்லை. என்னென்னு சொல்லிச்சோன்னா இந்த நிகழ்ச்சியை எப்படி தயாரிக்கிறாருன்றது வந்து எல்லா மக்களுக்கும் தெரிகிற இல்லை. உண்மையில் எங்களுக்கு ஒரு டெலிஃபோன் கால் எடுத்து இந்த ப்ரோக்ராம் ஒரு சின்ன ஒரு கருத்து குறுக்குறது மன்னிக்கவும், டெலிஃபோன் எடுத்து அன்று காலையில் சொல்லுவார் இதுதான் கரு ரூபதாஸ். எனக்கு மற்றாக்களுக்கு எப்படி சொன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இதுதான் கரு ரூபதாஸ். உங்களோட முயற்சியில் ஏதாவது நீங்கள் கதைக்கணும் கொள்ளணும்னு சொல்லி. ஆனால் மக்கள் பார்க்கல நினைப்பாங்கன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் இதை வந்து பல வாரங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி அதை நாங்கள் அது பிரச்சனை இல்லை சொல்லுங்க. அப்புறம் அழைப்பில் இருப்பவர் வணக்கம். வணக்கம் 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 சொல்லுங்க அம்மா. உங்கள் பெயரை நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். எனது பெயர் குணமகள். சொல்லுங்க. தயவு செய்து தொலைக்காட்சி இணைப்பை நான் நினைக்கிறேன் அவருடைய அழைப்பில் தெளிவில்லை. மற்ற தொலைக்காட்சி சத்தத்தை குறைச்சிட்டு எப்பயுமே கதைக்க வேணும்னு சொல்லுவோம். நாங்கள் உங்களோட சத்தம் திருப்பி வருது. தயவு செய்து மன்னிக்கணும். திருப்பி நீங்கள் அழைப்பை மேற்கொள்ளுங்கள். நான் அதுக்கு அப்போ அந்த ஒரு வார்த்தையோட நாங்கள் மக்கள் நினைப்பாங்க இது வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இந்த ப்ரோக்ராமை செய்கிறோம்னு சொல்லி. நாங்கள் இவர்கிட்ட கருது என்னென்னு சொல்லி சொன்னா மக்களுக்கு இந்த முரணும் முடிவும் என்ற சொல்லி ஒரு இது வந்து போய் சேரவணுமென்றது தானே தவிர நடிகர்களோ இல்லாட்டி இங்கே வந்திருக்கிற கருத்துரையாளர்களுக்கோ சாம் பிரதீபன் ஒரு காலமும் எந்த கருத்தையும் சொல்லினது கிடையாது. அது மக்களுக்கு தெரியாது இதுவரைக்கு. ஏன்னா நீங்கள் நான் அன்றைக்கு ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்கள எனக்கு ஒரு ஆள் கேட்டுச்சு, தம்பி அந்த சொலிசிட்டர் விளையாட்டெல்லாம் நீங்கள் காய்ச்ச நீங்கள் இதெல்லாம் தெரியுது, ஆனால் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சரியான இது செய்தான் நீங்கள் கதைக்கிறீங்கள் என்று சொல்லி. உண்மையான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னா அவர் இதில் எந்த ஒரு இதுலேயும் பழி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு இந்த இதை வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றதே தவிர எங்கட சொந்த கருத்தை தான் நாங்கள் இங்கே சொல்லி இருக்கிறோம் இவ்வளவு காலம். அந்த ஒரு விஷயத்துல நான் குறிப்பிட தயவு செய்து மன்னிக்க வேணும் குறுக்கிறதுக்கு. சாமின் அவருடைய கெட்டித்தனம் என்னன்னு சொன்னா உங்களை பேச விட்டுட்டு அதுல அவர் எங்க பிக் பண்றேன்னு தெரியும். அதுதான் அதுல பிடிச்சு உங்களுடைய இதுகளை கொண்டு மாத்தி விட்டுருவேன். இல்ல நானும் இந்த அனுபவம் பார்த்தேன். ஒரு ஆள் கிட்ட அப்ப ஸ்கிரிப்ட் எல்லாம் யார் எழுதுறாங்க ஸ்டுடியோ போறது 8:25 இதை பற்றி நான் நினைக்கிறேன் நேர் அழைப்பில் இருக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய இறுதியில சொல்றேன் இந்த நுட்ப
நுட்பம் என்ன? இது சில வழியில் உங்களுக்கும் தெரியாது இது என்ன நுட்பம், ஏன் நான் முதல் சொல்கிறேன் இல்லை, ஏன் கணக்க விளக்கம் சார இல்லைன்றதுக்கு இது ஒரு மேடை அரங்கத்தினுடைய ஒரு நுட்பம் தான். ஒரு ஃபோரம் தியேட்டர்னு சொல்கிற ஒரு விஷயத்தினுடைய ஒரு நுட்பத்தை டிவிக்கு கன்வெர்ட் பண்ணின ஒரு வடிவம் தான். இதில் இதுக்குள்ள பின்னுக்கு இருக்கிற சூக்குமம்ன்றது சில உங்களுக்கு தெரியாது. நிகழ்ச்சியினுடைய நிறைவில் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் தந்தால் தொலைபேசியில் ஒரு அழைப்பில் இருப்பவர் யார்? வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம். எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எப்படி என்ன நல்ல வடிவ நல்ல நிகழ்ச்சியை கொண்டிருக்கிறீங்க. முரண முறிவும் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன்னா சில நேரம் உடம்பு கொஞ்சம் சரியில்லாடி படுத்துடுவேன். தவறுகளிடம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றீர்களா? ஓய் தவறுகள் எல்லாம் ஒரு தவறும் இல்லை, நல்லா தான் செய்கிறீங்க. இவர் என்ன ஷாம் நல்ல வடிவா தானே, தவறுகள் விட்டால் அவருக்கு பிடிக்காது. சந்தோஷம். அவருக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிக்கலதான். தவறுகள் விட்டால் உங்களுக்கும் அங்க திருப்பி கதை சொல்லுவார். அப்படியெல்லாம் சொல்லப்படாது என்று சொல்லி இப்ப நாங்க தெளிவோல்ல பேசுறாக்களுக்கும் அவர் சொல்லுவார். தக்கனா அப்படி இருக்கிறதான் நல்லா உடனுக்குடனே அதுகளை நாங்கள் அந்த தவறுகளை டக்குன்னு கேட்கறதுதான் நல்லது. இப்ப நான் எல்லாம் கூட ஐபிசில கலந்து கொள்றபடியால் என்ன பார்க்காதவ அறியாதவ சொல்லுவின உங்களை காராட்டிக்கும் நாங்கள் உங்களோட தேவின்ற குரலை நான் ஐபிசில கேட்கிறேன் நான் கேட்கிறேன் நான் சொல்றவே. ஓ நீங்களும் ட்ரை பண்ணுங்கோ எடுங்கோண்டு இல்ல இந்த ஐபிசில எத்தனையோ பேருக்கு நான் சொன்னேன் என்னன்னு உங்களுக்கு லைன் கிடைக்குது எப்படி எடுக்கிறீங்கள் நான் சொன்னேன் நீங்க எப்படா அப்படி என்று அடிச்சு கொண்டே இருங்கோ. நீங்கள் இப்ப சொன்ன விஷயம் இதற்கு முன்பு அந்த நேருக்கு சென்றடையும் என்று நினைக்கின்றோம். நிச்சயமாக இதுல எந்த விதமான ஒரு கொடுக்காமல் தான் தொடர்ந்து அறியுங்கோ உங்களுக்கு கிடைக்கும். அப்ப 2 பேர் நான் இதுல இருந்து பார்த்தோன்று கேட்க ஜெர்மன்ல இருந்து 2 பிள்ளைகள் அவ என்ன தங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை உங்களுக்கு எப்படி கிடைக்குதுண்டு எங்க சில நிறமங்கியும் கண்டா கேட்கிறவா நான் சொன்ன சொல்ல தொடர்ந்து அறியுங்கோ கண்டு அறியுங்கோ கிடைக்க மாட்டா. அவ இப்ப இதுல கதைக்க வலிக்கிட்டுட்டா. இப்ப ஐபிசில அந்த வர நேரத்தில எல்லாம் கதைக்க வலிக்கிட்டுட்டா. அப்படி இதுன்றது நல்ல நேர்த்திகள். எனக்கு இப்ப இந்த கண் கொஞ்சம் ஒப்பரை பண்ணதில்ல, கொஞ்சம் கழக நேரம் பாக்குறேல நல்ல நிகழ்ச்சி எல்லாம் நன்றி. இன்னும் ஒருவர் அழைப்பில் இருக்கின்றார். நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. இன்னும் அடுத்த வருஷம் இந்த நிகழ்ச்சி இன்னும் ஒரு நிறைவாக சக்சஸாக நடைபெறும் போது மீண்டும் இப்படி ஒரு நிகழ்ச்சி வைப்பாரண்டு சாம் அவர்கள் வைப்பாரண்டு எதிர்பார்க்கின்றேன். அப்போதும் உங்களோட அபிப்பிராயங்களும் வந்து கூறும்படி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. வணக்கம். அடுத்த தொலைபேசி அழைப்பு எடுப்போமா இல்லை? தொலைபேசியில் இன்னொரு அழைப்பு உள்ளது. வணக்கம். வணக்கம் சாம் பிரதீபன். செகநாதன் பொன்னையா போலிங்டன் பகுதியிலிருந்து. வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருடைய பேரையும் தெரியும், விவேக மற்றும் நரேந்திரன் ஐயா அவர்கள். உண்மையிலே சாம் பிரதீபன் உங்களுடைய நிகழ்ச்சி என்று சொன்னால் ஓடோடி வந்து விடுவேன். என்று சொன்ன ஏதாவது ஒரு விஷயம் அதுல இருக்கும். அடுத்த உண்மையான என்னன்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் செய்யும் போது அன்னைக்கு அந்த இறுதியாக பார்த்த அந்த ஒரு பாட்டிக்கு போய் அந்த பிள்ளை விழுந்து போய் சென்று செய்த நிகழ்ச்சி உண்மையே நானே பல தடவை வேறு இடங்களில் அதை கண்டிருக்கின்றேன். அதை இதுல பார்க்கும்போது அது எப்படி நீங்கள் அப்படிப்பட்ட விடயங்களை கருத்துக்களை எடுக்கின்றீர்கள் என்றது பெரிய ஆச்சரியம். சில சமயங்கள் என்னுடைய சொந்த அனுபவம் கூட இருப்பது போல இருக்கும் அதுக்குள்ள. உண்மை இது இப்படி அப்படிப்பட்ட இதெல்லாம் நீங்கள் பிறகு அந்த கலந்துரையாடும் பொழுது உண்மையிலேயே நாங்கள் கூட உணரக்கூடியதாக இருக்கின்றது. இவற்றை தவிர்க்கலாம், இவற்றை எடுக்கலாம் என்பது மிகவும் அருமை. நீங்கள் இது மேன்மேலும் வளர வேணும். உங்களுடைய ஒரு வருட பூர்த்தியிட்டு நானும் பெருமை அடைகிறேன். நீங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். உண்மையாக இந்த தலைப்புகள் வந்து சாம் சமுதாயத்தில் கூறி சென்றது பொன்னையா சொன்ன மாதிரி சமுதாயத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளைத்தான் அவர் நேரடியாக எவ்விதமாக இந்த நேர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு செல்லலாம் என்றதுக்கு ஒரு ஊடகமாகத்தான் இது பாவிக்கப்படுகிறது. இந்த தலைப்பும் இந்த முரண் முடிவும் என்றது முடிவுகள் எப்போதுமே நேயர்களுக்கு விடுகின்ற போது அந்த தலைப்பை கொண்டு வந்து
விவரமாக ஒவ்வொருத்தர் நடிகர்களோ அல்லது அதில் அபிப்பிராயம் சொல்லுவோட எங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டுவிட்டு முடிவு எப்போதும் நேர்களுக்குள்ள தான் போகின்றது. அதில் இன்னொரு சிறந்த விடயம், அவர் முடிவு எப்பொழுதும் நேர்கள்ட்டே விட்டு விடுவார். இதுதான் முடிவுன்னு சொல்ல மாட்டார். இன்னொரு தொலைபேசி அழைப்பை எடுத்துக்கொண்டு நாங்கள் இவர்களிடம் போவோமா? அப்ப அடுத்தது நான் இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணா நடிகர் விக்ரம் மாதிரி இன்னொரு நடிகர் ரமேஷ் இருக்கிறாரு. ரொம்ப நடிப்பு தான் அவருக்கு உயிர். அப்ப ரமேஷ் கொஞ்சம் இதை பற்றி சொல்லுவீங்களா? அனைவருக்கும் வணக்கம். நான் அன்புடன் நேரிடம் கேட்கிறது என்னவென்றால், இந்த முரணம் முடிவும் அடுத்த கட்டத்தில் நாங்கள் எப்படி போக வேண்டும், உங்களது அபிப்பிராயங்களை தயவு செய்து எங்களுக்கு தாருங்கள். அதைத்தான் நாங்கள் இங்கே நான் இதன் மூலம் கேட்க விரும்புகிறேன். எந்த விதமான நிகழ்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், எப்படி நாங்கள் முன்னேறலாம்? தயவு செய்து நல்லா இருக்குன்னு மாத்திரம் சொல்லாமல் நாங்கள் அடுத்த இடத்துக்கு போவதற்கு உங்கள் எவ்விதமாக எங்களை வைத்து என்னத்தை எதிர்பார்க்கிறீர்கள் என்று தயவு செய்து கூறுங்கள். நன்றி. அழைப்பில் நேயர்கள் வணக்கம். வணக்கம். நான் கொஞ்ச நாளா இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உண்மையிலே அருமையான நிகழ்ச்சி. அதுல இந்த சவுத்து வழங்குறதுன்றதுதான் அது ஒரு புள்ளி மாதிரி சாம் பிரதீபனுக்கு எனது அறிவு, தமிழ் அறிவுக்கு வாழ்த்துக்கள். அந்த 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 தமிழ் தொனிப்பு, அந்த நிகழ்ச்சி நடத்துற விதம் வந்து இல்ல மோசத்துக்காக இல்லை பிரதீபன், அது அதை கேட்கிறவர்களுக்கு ஒரு ஆசை உண்டு பண்றது வந்து அந்த நிகழ்ச்சி தொகுப்பும் அந்த நிகழ்ச்சியில வர்றாக்களை வெட்டி யாருன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் தான். நான் சமீப காலமா தான் கேட்டுக்கொண்டிருக்கேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஓடி வந்துட்டு 8:30 அந்த நிகழ்ச்சியை பார்க்கணும்னு. ஆனால் அநேகமா எல்லா தலைப்போல நல்லா தான் இருக்கிறது. சில வேளையில் ஒன்று ரெண்டு தானே, அது எல்லாம் மனம தானே. எனக்கு அது மறக்க விஷயம் என்னென்றால், அந்த ஒரு நாளைக்கு அந்த ஒரு ஆள் சொன்னீங்க, எங்கட பண்பாடு கலாச்சாரத்தை பற்றி கலைக்கிறதா கோமனை தான் கட்டணும் சொல்லி சொன்ன ஞாபகம் இருக்கிறது. அப்படி அந்த நேரடியாகவே அதுல ஒரு மலப்பும் இல்லாமல் சலிப்பும் இல்லாமல் இவர் என்ன நினைப்பாரு பற்றி கவலை இல்லை. உண்மை அப்படிதான் இருக்கணும். இங்கிலீஷ் நிகழ்ச்சியில அப்படித்தான் செய்யறாரு. மெத்த எந்த கருத்து இது நான் தான் நான் அந்த விஷயம் வந்து எனக்கு பிடிச்சது. மட்டும் அந்த டிவிபிஆரை பற்றி காய்ச்சி நீங்க ஏன்னா சும்மா நல்லா இருக்குன்றதை விட ஒரு பர்டிகுலரா ஒரு சப்ஜெக்ட் நாங்களை தொட்டது அல்லது இது சமூகத்துக்கு உதவின்ற சொல்றது நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த லிவிங் டுகெதரை பற்றி காய்ச்சி நீங்க மற்றது இந்த தமிழ் ஆளுமை வந்து எனக்கு பிடித்திருந்தது. தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இப்படி சமூகத்தை ஒட்டியது. இப்ப நாங்கள் புறம்பெயர்ந்து வாழ்கிறோம், எங்களுக்குள்ள கணக்க பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் அங்கிருந்து வந்து நாங்கள் பிள்ளைகளை இங்கே வளர்க்கிறோம். எங்களுக்கும் பிள்ளைகளுக்கிட்ட நிறைய இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளி எப்படி நான் நிரப்பலாம், அல்லது சில பேரண்ட்ஸுக்கு வந்து இந்த டிப்ரெஷன் இருக்கிறது, என்ன பிள்ளைகளை வளர்க்கிறது அப்படின்னு தெரியாத முறையில். ஆகவே இங்க வளர்ந்த பிள்ளைகளை வைத்து அங்க இங்க வளர்க்கிற பேரண்ட்ஸை வச்சு எப்படி அவர்கள் தங்களோட பிள்ளைகளை சக்சஸ் ஆக இந்த உலகத்திலே கொண்டு வந்தார்கள் என்று அந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து உண்மையிலே நல்லா இருக்கும் நான் நினைக்கின்றேன். படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது யூனிவர்சிட்டி சம்பந்தமாகவோ, யூனிவர்சிட்டி கிடைக்காத பிள்ளைகளுக்கு எப்படி நாங்கள் நாங்கள் வெளியில வேற டைரக்ஷன்ல கொண்டு போகலாம் பிள்ளைகளை. இப்படிப்பட்ட உற்சாகம் வந்து நிச்சயமாக அவர் சாம் அவர்கள் எதிர்காலத்தில் அதை மிக நுணுக்கமாக அவதானித்து அப்படிப்பட்டது மேலும் மேலும் இன்னும் விஸ்தீரமாகவும் இன்னும் மிக ஆளுமையாகவும் கொண்டு வர வேண்டும் எதிர்பார்க்கின்றோம். நன்றி உங்களுடைய அழைப்புக்கு. நல்லது. இப்ப நாங்கள் நிகழ்ச்சியினுடைய இடைவேளைக்கு விளம்பர இடைவேளைக்கு செல்ல வேண்டிய ஒரு பொழுதுக்கு வந்திருக்கிறோம். உண்மையாகவே இப்ப இவர்கள் சொன்னதை போல, தனியே ரமேஷ் சொன்னதை போல, நான் திருப்பி இந்த பாராட்டுறதை தவிர்த்துக் கொள்ளைகள் சில வழியில் ஆகளுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என்ன ஒன்று விடுதல் பாராட்டுங்கோ. நான் சொன்னது போல இவங்களுக்கு எப்பயுமே கட்டுமான ரீதியான கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வந்து இம்பார்ட்டன்ட். நாங்கள் முக்கியமானது, நாங்கள் அதை எங்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்வதற்கு சமூகத்தின் மீது ஒரு கல்லை எறிகின்றோம் இந்த நிகழ்ச்சி கூடாக. ஆனால் அத்துடன் இந்த ஒரு 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 கலைப்பணி அல்லது சமூக மேம்பாட்டுக்கான கலைப்பணியினுடைய ஒரு எல்லைப்புள்ளியை அடைந்து விடுகின்றோம். அல்லது அதுக்கு அப்பாலே இன்னும் ஒரு பாய்ச்சலுக்கான விடயத்தினை, இன்னொரு பின்னூட்டலுக்கான முயற்சியை நாங்கள் செய்ய வேண்டும் என்பது போன்ற ஒரு கேள்வி நிச்சயமாக ரமேஷ் உங்களிடம் வந்தது மகிழ்ச்சி. அதையும் யோசித்து கொண்டு தொடர்ந்து நீங்கள் அழைப்பில் இணைந்து கொள்ளலாம். நான் நினைக்கின்றேன் இடைவேளைக்கு செல்ல வேண்டிய சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு தான் இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் முடிந்ததுக்கு அப்புறம் இடைவேளைக்கு செல்வோம். அன்புறவுகளே.